அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம இந்த இறால் வச்சு ஒரு குழம்பு பண்ண போறோங்க. இறா குழம்பு தான் பண்ண போறோம். எல்லாரும் பண்றது தான், ரொம்ப சிம்பிள். ஆனா கூட அது தனியா குழம்பு வைக்கிறத விட அது கூட ஏதாவது ஒரு காய்கறி போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்குங்க. இன்னைக்கு நான் முள்ளங்கி போட்டு எறா குழம்பு வைக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எங்க அம்மா முள்ளங்கி, எறா தொக்கு பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு குழம்பு தான் பண்ண போறேன். அதுக்கு பாருங்க, நான் ஒரு சின்ன முள்ளங்கிய எங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாரி, நீங்க உங்க 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 வீட்ல எத்தனை ஆளுங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க மாத்திக்கோங்க. ஒரு சின்ன முள்ளங்கிய இந்த மாரி வெட்டி வச்சிருக்கேங்க, சின்ன சின்னதா. அப்புறம் 2 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு பூண்டு பெரிய பெரிய பூண்டு பல்லுங்க இது. இதை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீள நீளமா. அப்புறம் ஒரு 1/2 கிலோ எறா, கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் நல்லா இவ்வளோ சைஸ் புளிய ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கரைச்சி, இது பாருங்க, கரைச்சி ஒரு 6 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சிருக்கேங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுருக்கேங்க. இந்த நான்வெஜ் குழம்பெல்லாம் சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு, எறா குழம்பெல்லாம். ஒரு சட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. இது ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் இருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போவே வெந்தயம் போட்டோம்னா வெந்தயம் கருகிடும். கடுகு பொரிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டேன். பாருங்க, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பூண்டும் போட்டுருங்க. பூண்டும் போட்டேங்க. ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இந்த முள்ளங்கியும் போட்டுடுறேங்க. அந்த தக்காளியோடு சேர்ந்து வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்ச நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த முள்ளங்கி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம அப்போது அந்த ஸ்டேஜில் எறா போட்டுக்கலாம். இப்போது தக்காளி, முள்ளங்கி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது 1/2 கிலோ எறாங்க. நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவி அந்த மேலே இருக்கிற அந்த நரம்பு, இதில் ஒரு இது மாதிரி இருக்குங்க, குடல் மாதிரி, அதை எடுத்துடணும். நீங்கள் அதை எடுத்தால் தான், அதுதான் விஷம். அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை போட்டுடலாம். இப்போது இறால நம்ம வதக்க
அதுலேருந்து தண்ணி வருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த குழம்ப எடுத்து ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நீச்சு வாடை வருங்க. அதனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. இந்த இறாலில் வர தண்ணி இது. இந்த தண்ணி சுண்டணும். அப்போ தான் நம்ம குழம்பு ஊற்றினா குழம்பு நீர்த்து போகாமல் நமக்கு தேன் மாதிரி வரும். இந்த தண்ணியோடையே நீங்கள் குழம்பு அந்த கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கர நீச்சு வாடை அடிக்கும். அதனால் இந்த தண்ணி ஃபுல்லாக அதை பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக வதங்கணுங்க. வதங்கட்டும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. பாருங்க முள்ளங்கியும் வெந்துருச்சு நல்லா அழகாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்ச குழம்ப இதில் ஊற்றிடலாம். ஊற்றிருக்கேங்க. குழம்பு ஊற்றிருக்கேன். இது கொதிக்கணும். கொதித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து நல்ல தேன் மாதிரி சுண்டி வந்துடணும். அப்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போது மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. மணக்க மணக்க எறா முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மெயினாக இட்லிக்கு தான் இது. இட்லி சாப்பிடும்போது இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. இந்த பாருங்க தேன் மாதிரி. இது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இது சட்டின்றதால அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்போ இன்னும் கொஞ்சம் அது சுண்டும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டு கன்சிஸ்டன்சி வரும். இப்போது இந்த பாருங்க இந்த கருவேப்பிலை இதை இதில் போடுறேன். போட்டுட்டு அவ்வளோதாங்க மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.